வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 1 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அதே அட்ரஸுக்கு அந்த வில்லனோட சித்தப்பாவும் போய் நிற்கிறாங்க. அப்பா அங்கே வந்துட்டு ஒரு இறப்பு விழுந்திருக்கு, அதுவும் எதேச்சியா விபத்தில் இறந்துருக்காங்க. இதனால அந்த குடும்பமே வாடி போய் உட்காந்துருக்கு. அப்போ நம்ம வில்லனுக்கு எதுவுமே தெரியல. அங்கே போயிட்டு அங்கே உள்ளவங்களை பார்த்து, என்ன இது இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்க? இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அடிக்கடி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அடுக்கடுக்கா பேசிட்டு போறாரு. அங்க உள்ளவங்க எல்லாருமே வில்லனை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, பாவ சண்முகம் அவனோட அம்மாவை இப்படி திடீர்னு இழந்துட்டு பறி கொடுத்துட்டு ரொம்ப வேதனையோட இருக்கான். இப்படி இருக்கும் பொழுது இவன் பைத்தியம் மாதிரி வந்து இதே மாதிரி விஷயம் அடுத்தடுத்து நடக்கணும்னு சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட முகம் எல்லாம் மாறுறத பார்த்துட்டு வில்லன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளோ வேதனையோட இருக்கீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி உங்க வீட்டுல அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் நான் வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, ஏற்கனவே நான் என் அம்மாவை இழந்துட்டு எவ்வளோ வேதனையோட இருக்கேன் தெரியுமா? இப்படி வந்து இதே மாதிரி விஷயம் மறுபடியும் மறுபடியும் நடக்கணும்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? இவனை விடவே கூடாது, அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனையும் அந்த வில்லனோட சித்தப்பாவுக்கும் செம்மையா கொடுத்துக்கிட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அதிர்ச்சியாகி, ஐயோ வாடா மவனே, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, இருந்தா நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஓடுறாங்க. கார்ல உள்ள அந்த போஸ்டர் எல்லாம் கிழி கிழிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சண்முகம் சொல்றாரு, இவனுக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது, நான் எவ்வளவு வேதனையோட நிக்கிறேன், இப்படி வந்து கேவலமாவும் எகத்தாளமாவும் பேசிட்டு போறான். இவன் இனிமே இந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தான்னா யார் இந்த ஏரியா பக்கம் அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லனும் சித்தப்பாவும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்ப சித்தப்பா சொல்றாரு, டேய் மோவனே, கண்டிப்பா இது நம்ம எதிரியோட வேலையா தாண்டா இருக்கும், அவன் தாண்டா இந்த மாதிரி பண்ணியிருப்பான், நம்ம கிட்ட அட்ரஸை மாத்தி சொல்லிட்டானே. அப்ப வில்லன் சொல்றாரு, அட்ரஸை கண்டிப்பா என் பொண்டாட்டி மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோனை பார்த்துட்டு டக்குன்னு அட்டன் பண்ணி, என்னங்க எங்க தான் போனீங்க, எப்பயிலேருந்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்றது? அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்ன அட்ரஸ்க்கு போனோம், ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம இது எதிரி இருக்கான்னா அவன் தான் இப்படி மாத்தி விட்டுட்டான், நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு தெரிஞ்சு அவன் அட்ரஸை மாத்தி சொல்லிட்டான், இனிமே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி நீங்க அங்க போனீங்களா? வில்லன் சொல்றாரு, நான் போய் அங்க 4-5 பேருக்கிட்ட அடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அடி தெரியுமா? இனிமே ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த ஓட்டு டோட்டலா காலி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நமக்கு இன்னும் நாள் கிடக்கு, கண்டிப்பா ஓட்டை சேகரிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த எதிரி வந்துட்டு சுலபமா நம்மளை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதோட நீங்க 2 பேரும் தோத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, இந்த வீட்டில் வந்து நீங்க வேலைக்காரனா வேலை பார்க்கணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியாவது குறுக்கு வழியை பயன்படுத்தியாவது இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, கண்டிப்பா சந்திரா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, இன்னும் அரை மணி நேரத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அக்கா வந்துட்டு இந்த தெரு சண்முகத்தோட பொண்ணுக்கு தான் கல்யாணம், காசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் வில்லன் சொல்றாரு, சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அங்க எதுவும் பேசுனாங்கன்னா அதை கேட்டு வாங்கிட்டு வந்து சொல்லு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ வில்லன் சொல்றாரு, என்னாச்சு, இப்படி ஆகிடுச்சு, நம்ம எதிரி இந்த அளவுக்கு நம்மளை பழி வாங்குவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, ஆமாடா மவனே, நம்ம நினைச்சதை விட அவன் ரொம்ப வந்துட்டு புத்திசாலியா இருக்கான், அதனாலதான் நம்மளை இப்படி ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுட்டான், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா மவனே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சித்தப்பா அப்படின்னு. அப்புறமா நம்ம வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு நேரா எல்லாரும் மறுபடியும் அந்த பிரச்சாரத்தை பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் நம்ம சகலை கேட்குறாரு,
என்ன சின்ன மாமியாரே, அக்காவுக்காக எவ்வளோ ஆசையோட பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க அக்காவுக்காக எதுவும் பேச மாட்டீங்களா? கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்ல நான்லாம் பேசல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பேசலன்னு சொல்ற? எனக்காக நீ பேச மாட்டியா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்காக பேசாம நான் எங்க போறேன்? நான் உனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க கூட அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு தானே ஆப்போசிட் அணியில நிக்கிற அந்த சிவனாண்டியோட பொண்டாட்டி. இந்த பொண்ணுக்கே அவ புருஷன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவன் இந்த பொண்ணையே வீட்டுல வச்சு பாத்துக்க மாட்டேங்கிறான். சோ இவன் எப்படி இந்த ஊரை பார்த்துப்பான்? கண்டிப்பா அவன் இந்த ஊரை பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஈஸ்வரி அம்மாவுக்கே ஓட்டு போடுவோம். கட்டின பொண்டாட்டியே அவனால பாத்துக்க முடியலைன்னா அவன் எங்க இந்த ஊரை பாத்துக்க போறான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது கேட்டதும் நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, அக்காவுக்கு ஆதரவா நம்ம இல்லை, ஆனா என்னடா பண்றது, அக்கா கூட இப்படி சும்மா ஜோடி சேர்ந்துக்கிட்டு இருப்போமே அப்படின்னு அவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை தப்பா நினைக்கிறோளே, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரே குழப்பத்துல நம்ம வில்லி இருக்காங்க. அப்பதான் மயிலு கேக்குறாரு, என்ன சின்ன மாமியாரே ஏதோ யோசனையில இருக்கீங்க? மக்கள் அப்படித்தானே பேசிப்பாங்க. அந்த சிவனாண்டி கட்டின பொண்டாட்டியே ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான், அவன் எப்படி இந்த மக்களை பார்த்துப்பான் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் சந்தேகம். இதை கேட்டதும் நம்ம வில்லி முறைக்கிறாங்க, எப்படி என் புருஷனுக்கு எதிராக என்னை திருப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? என் புருஷன் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறான். உன் வீட்டில் உள்ள 4 பொண்ணுங்களும் உன் பொண்டாட்டி உட்பட எல்லாரும் வந்து என் புருஷன் வீட்டில் வேலைக்காரியா வேலை பார்க்க போறாங்க. அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வில்லி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரச்சாரம்லாம் முடியுது. பிரச்சாரம் முடிஞ்சதோட எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களோட இந்த ஆதரவுனால தான் கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் பிரச்சாரம் பண்ணேன். எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமத்த இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு மட்டும் நடந்து போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டா சூப்பரா இருக்கும். இது கேட்டதும் நம்ம வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்ன ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கிறான். ஐயோ இவனுங்கெல்லாம் பண்றத பார்த்தா என் புருஷன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்காரனா வேலை பார்க்குற மாதிரி ஆகிருமோ அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரம் நம்ம வில்லி வந்துட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அவரை போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு நேரா வில்லனையும் அந்த சித்தப்பாவையும் வந்து சந்திக்கிறாங்க. அப்ப சித்தப்பா கேட்குறாரு, மருமகளே என்ன மருமகளே இப்படி ஆகிருச்சு, என்ன பிளான் பண்ணாலும் இப்படி ஆகிறதே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, அவன் நம்மளை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கான். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு வகையில நம்மளை தோற்கடிச்சிடறான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம வில்லிக்கு ஒரு யோசனை, என்னங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு வில்லன் கேட்குறாரு, சொல்லு என்ன ஐடியான்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இது மாதிரி அதிகமா ஓட்டு கேட்குறவங்க சினிமா துறையில உள்ளவங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள வச்சு ஓட்டு கேட்பாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம அது மாதிரி முயற்சி பண்ணா என்ன? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இப்போதைக்கு அதிகமா ஃபேமஸா இருக்கிறது பாண்டியன் தான், பேசாப்ல அந்த ஹீரோயினை கூப்பிட்டுறலாமா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, உங்ககிட்ட அந்த 50,000 பணம் இருக்குல்ல, அதை வச்சுதான் இந்த ஓட்டுக்கு செலவு பண்ணணும். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கு, என்ன கொஞ்சம் செலவாயிருச்சு, நிறைய பேருக்கு அந்த பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா அதுல செலவாகிருச்சு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் பணம் வேணும்னாலும் நான் அக்கா கிட்டேருந்து எப்படியாவது திருடி கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் வில்லனும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா வில்லி சொல்றாங்க, சரி நாளைக்கு போயிட்டு அந்த பாண்டியனை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, அவங்கள வச்சு நம்ம ஓட்டு கேட்டுடலாம். இது கேட்டதும் வில்லனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி என் புருஷன் தான் ஜெயிப்பாங்க. சினிமா துறையில எல்லாருக்குமே ஈடுபாடு அதிகம், எல்லாருமே கண்டிப்பா ஹீரோயினை பார்த்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை அந்த ஹீரோயின் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் எல்லாரும் ஓடி போய் ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. தலைவி தலைவின்னு சொல்லி கோரஸ் பாடுறாங்க. இன்னொரு பக்கம் மயிலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப மயில் என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு ஓடி வராரு. வீட்டுக்கு ஓடி வந்துட்டு, அத்தை அங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள இவ்வளோ பதட்டத்தோட இருக்கீங்க? அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை அவன் என்ன பண்ணா தெரியுமா, அந்த சிவனாண்டி ஏதோ சினிமா நடிகையா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம பசங்க எல்லாருமே
அந்த சிவனாண்டிக்கு தான் ஓட்டு போட போறாங்க போல. என்ன பண்றது அத்தை? இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க எத்தனை பேரை வந்து இறக்குனாலும் அவங்களோட அந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஸோ அவங்க கண்டிப்பா வந்துட்டு ஜெயிக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு நம்ம வில்லன் சொல்றாரு, நம்ம மயிலு சொல்றாரு, இல்ல அங்க நடக்கிறத வந்து பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப எல்லாரும் போய் பார்க்கறாங்க. பார்த்தா அங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு அவங்கள பார்த்து வணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஹீரோயின் நேரா நம்ம ஹீரோவை பார்த்துறாங்க, அந்த சினிமா நடிகை. அப்ப அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்கேருந்து வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வில்லனும் வில்லியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, சினிமா நடிகை போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு. தூரத்துல இருந்து நம்ம மயில் வாகனம் அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப அந்த சினிமா நடிகை இங்கேருந்து வந்துட்டு ஹலோ கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, எனக்கு சரியா உங்களை தெரியலையே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒரு 3 படம் வந்துட்டு நான் நீங்க வந்துட்டு என் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களே, தெரியலையா சார் அப்படின்னு சொன்னதும் அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, ஆமா என் அண்ணன் அருண் பண்ணியிருப்பாரு போல. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நீங்களும் தான் சார் வந்தீங்க, உங்க கூட எல்லாம் நான் பேசியிருக்கேன் சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? அப்ப அந்த சினிமா நடிகை சொல்றாங்க, சார் நீங்க என்ன சார் இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களை பார்க்கவே அப்படின்னு ஆளே சேஞ்ச் ஆயிட்டீங்க, கோட் சூட் போட்டு பார்த்தது இப்ப என்னடாதான் இப்படி இருக்கீங்க, என்ன சார் நீங்க ஏதோ படத்துல நடிக்க போறீங்களா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்ல, அதோ நிக்கிறாங்களே அவங்க என்னோட அத்தை, அவங்க தேர்தல்ல நிக்கிறாங்க. இதை கேட்டதும் சினிமா நடிகை கேக்குறாங்க, அப்ப அதோ நிக்கிறது யாரு சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க எங்க ஆப்போசிட் அணி, அவங்க தான் உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சார் இது மாதிரி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் சார் நான் இருப்பேன், நான் தேவையில்லாம அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். சார் நான் வந்துட்டு உங்களுக்கே ஓட்டு கேட்குறேன் சார். அதே நேரம் வில்லன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னம்மா சினிமா நடிகை, என்னோட ஆப்போசிட் அணி கூட பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. எங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக தானே ஒன்னு வந்துட்டு வெளியூர்ல இருந்து வர வச்சோம், நீ என்ன எங்க ஆப்போசிட் அணி கூட பேசிக்கிட்டு இருக்க? இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க கொஞ்சம் மரியாதையா பார்த்து பேசுங்க. நீங்க வந்துட்டு எனக்கு காசு கொடுத்துருக்கலாம், அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் செய்ய முடியாது. உங்க காசு என்ன 30,000 தானே, இந்தாங்க பிடிங்க உங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சினிமா நடிகை அந்த காசை தூக்கி சிவனாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்தது சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம சினிமா நடிகை சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இனிமே அந்த நிக்கிறாங்களே அந்த அம்மா, அவங்களுக்கு தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு வில்லன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது, இந்த சினிமா நடிகை அந்த கார்த்திகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலே, இவ எதுக்கு போய் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி, நம்ம கூட்டிட்டு வந்தாலு இப்ப அவனுக்கு பிரச்சாரம் பண்ண போறானா, என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அதே நேரம் அந்த ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா நம்ம ஈஸ்வரிய பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, வணக்கம்மா அப்படின்னு. அப்ப அந்த சினிமா நடிகை சொல்றாங்க, மேடம் நான் இங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம், பெண்களுக்காக நீங்க நிறைய நல்லது பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் நியாயமா எந்த பணமும் வாங்காம உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே யாரு சொன்னாலும் சரி, என்னோட மனசை மாத்தவே முடியாது, உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்காக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி நேரா அந்த சினிமா நடிகைகிட்ட, இங்க பாருமா, அவங்க கிட்ட தானம்மா காசு வாங்கினேன். அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் காசு முக்கியம் இல்ல மேடம், நான் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டேன், கிராமத்துக்கு நல்லது பண்றது மட்டும்தான் முக்கியம். இது மாதிரி மேடம் வந்துட்டு கிராமத்துக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த வித தப்பு இல்ல. சோ நீங்க தேவையில்லாம என்ன ஏதுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்காக அந்த சினிமா நடிகை வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க. இத பார்த்துட்டு மயிலு சொல்றாரு, என்ன சகல, நீங்க தானே இந்த ஏற்பாடெல்லாம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இவங்களை எனக்கு தெரியும், இது மாதிரி இவங்களோட 2-3 படத்துக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், சோ அதனாலதான் இவங்க வந்து டக்குன்னு என்னை பார்த்ததோட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதான் எனக்காக வந்துட்டு அத்தைக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். இது கேட்டதும் சகலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.